13 வயது சிறுமியை போலீஸ் பூத் மற்றும் காவல்துறை வாகனத்தில் வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சென்னை மயிலாப்பூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றிய காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறிய 13 வயது சிறுமியிடம் போக்குவரத்து காவலர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். அதுவும் போலீஸ் வாகனத்தில் வைத்தும் போலீஸ் பூத்தில் வைத்தும் இந்த பாலியல் சீண்டலானது நடைபெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழே தற்போது காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி ஐசோஸ் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 13 வயது சிறுமி ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அவரை மீட்டு தரும்படியும் அந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஐசோஸ் போலீசார் அந்த சிறுமியை மீட்டிருக்கிறார்கள். அப்பொழுது உடனிருந்த ஆண் நண்பர் 16 வயது ஆண் நண்பர் மற்றும் அதுக்கு உடனடியாக அந்த அவரது தாயார் ஆகிய இருவரும் போக்சோ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த சிறுமியிடம் விசாரித்த போது 25ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியவுடன் பட்டினப்பாக்கம் பகுதியில் நின்றிருந்த போலீஸ் வாகனத்தில் சென்று உதவி கேட்டதாகவும் அப்பொழுது அதில் இருந்த காவலர் ஒருவர் தன்னை பட்டினப்பாக்கம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீஸ் பூத்துக்கு அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் மந்தவெளி வரை தன்னை போலீஸ் வாகனத்திலே அழைத்து சென்ற போதும் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அந்த சிறுமியை கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி மயிலாப்பூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கூடிய அவருடைய கார் ஓட்டுநர் கூடிய ராமர் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். ராமனிடம் விசாரணை செய்து இது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில போக்சோ சட்டத்தின் கீழே ராமனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனியாக இருந்த அந்த சிறுமியை காவல் நிலையத்தில் ஒப்படைக்காமல் போலீஸ் பூத்துக்கு அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் அதன் பின்னர் அந்த சிறுமியை போலீஸ் காவல் வாகனத்திலே அழைத்து சென்று மந்தவெளியில் விடும் வரை அவரிடம் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது 3 பேர்களும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில அவர்களிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.